ஒரு மாபெரும் போராளிகள் பிறந்த இந்த ஜனவரி 23 நன்னாளிலே பலருக்கும் பல்வேறு விதமான வேலைகள் இருக்கலாம், பல்வேறு விதமான சூழ்நிலைகள் இருக்கலாம். இந்த அத்தனை சூழ்நிலைகளையும் புறந்தள்ளி எனது இனத்தில் பிறந்த, நான் பிறந்த இந்த மண்ணிலே பிறந்த அந்த தியாகிகளுடைய சுதந்திர போராட்டத்தையும் விடுதலை போராட்ட அந்த வேட்கையையும் நான் கொண்டாடி ஆவேன் என்று கடந்த 2 வருடமாக, நான் போன வருடம் இந்த தேசபக்தர் தினத்தில் வந்து நான் கலந்துக்கிட்டேன், இந்த வருடமும் கலந்துக்கிட்டேன். இதுக்காக முழு மூச்சாக பாடுபட்ட சகோதரர் தம்பி பாரதி அவர்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இங்கே இருந்திருக்கோம் எல்லாருமே, எனக்கு பின்னால் மேடையில் இருக்கவும் சரி, இங்கே மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் பல்வேறு விதமான வேலைகள் இருக்கலாம். இந்த வேலைகள்லாம் புறந்தள்ளி என்னுடைய முன்னோர்களையும் அவர்கள் போராடிய அந்த போராட்ட குணத்தையும் அடுத்த தலைமுறைக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டு திட்டத்தில் இந்த விஷயத்தை சீரும் சிறப்புமாக அவர் வெற்றி அடைஞ்சிருக்காருங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதற்காக நான் சார்ந்த தென் தமிழர் கட்சி சார்பாக மனதார பாரதி அவர்களை பாராட்டுறேன். ஏன்னா அவர் பயணம் செய்யக்கூடிய அந்த இயக்கம்ங்கிறது அப்படியே கொண்ட ஒரு இயக்கம். ஏனென்றால் 1947 இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக ஒரு சொட்டு, அதாவது ரத்தத்தை தாங்க, நான் அந்த நாட்டுக்கு விடுதலையை பெற்றுத்தரேன் அப்படின்னு வீர முழக்கமிட்ட மேற்கு மாபெரும் ஆளுமை இருந்த அந்த இயக்கத்தில் அவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கொடியினுடைய அவர் பயணம் பண்ணக்கூடிய அந்த புலிக்கொடியின் நிறத்தில் கூட சிவப்பு தான் இருக்கு. ஏனென்றால் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பாடுபடக்கூடியவர்கள் அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக்கை சேர்ந்தவர்கள். அந்த அடிப்படையில் பாரதி அவர்களுக்குள்ள அந்த அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக்குடைய ஒரு ரத்தம் இருந்ததுனால தானே இந்த கடந்த 2 வருடமாக இந்த தேசபக்த தினத்தை வந்து மிகவும் சீரும் சிறப்புமாக அவர் நடத்திக்கிட்டு இருக்கார். இன்னைக்கு நாம் வந்து நாடு சுதந்திரம் அடைஞ்சு இன்னைக்கு 70 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிப்போச்சு. நாடு சுதந்திரம் அடைந்ததுக்கு உண்டான நம்ம பல்வேறு விழாக்கள்லாம் கொண்டாடுறோம். இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னோர்களை வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதியும் கிழவன் சேதுபதி எண்ணற்ற சேதுபதி மன்னர்கள் இருக்காங்க. அவங்களை போன்றவர்களை பின்பற்றி நாங்கள் வந்து அவங்கள முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக சுதந்திர போராட்ட வீரர்களையும் சரி, விடுதலை போராட்ட வீரர்களையும் சரி, அவர்களுடைய தியாகத்தை வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறதே கிடையாது. எதற்காக நான் கேட்குறேன்னா, இன்னைக்கு வருஷத்தில் ஒரு நாளாவது பாரத பிரதமர் ராமேஸ்வர கடல்ல வந்து நீட்டா நாங்களாம் வந்து இந்து மதங்கிற இந்த மதம் வந்து ஒரு உலக புகழ்பெற்ற மதம். இந்த மதம் இல்லை என்றால் இங்கே ஆலயங்கள் கிடையாது, ஆலயங்களை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம் என்று இந்து மதத்திற்கு ஆதரவாக இங்கே வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து வருடத்திற்கு ஒரு முறையாவது வந்து அந்த ராமேஸ்வர கடல்ல நீராடிட்டு போறாரு. ஆனா அவர் அந்த ராமேஸ்வர கடல்ல நீராடுறாரு, எதற்காக வர்றாரு? அங்க இருக்கக்கூடிய ராமேஸ்வரங்கிற ஒரு ராமநாத சுவாமி அந்த ஆலயம் இருக்கிறதுனால தான் பாரத பிரதமர் வர்றாரு. அந்த பாரத பிரதமர் வந்து நீராடக்கூடிய அந்த ராமேஸ்வர கோயில், அந்த ராமேஸ்வர கோயிலை கட்டினது யாரு? ரிவல் முத்துராமலிங்க சேதுபதி. அவர் 3ஆம் பிரகடனத்தை கட்டினார் அவர். ஆனா அவருடைய பேரையோ புகழையோ பிரதமர் பேசுவாரானா? பேச மாட்டாரு. அவர் வந்து குளிச்சுட்டு போறதுக்கு, அவருக்கு புகழை தெளிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ராமேஸ்வர கோவில், அந்த கோவிலோட 3ஆம் பிரகடனத்தை கட்ட காரணமாக இருந்த மன்னரை பேசுவாரானா? பேச மாட்டாரு. கேட்டா நாங்க இந்து மதம், எங்க அந்த மதத்துக்காக நாங்க முழு மூச்சா இது பண்றோம், இங்க இருக்கக்கூடிய மக்களை இந்துக்களை நாங்க தான் பாதுகாக்கிறோம். யார் இந்துக்களை பாதுகாக்கிறா? அன்னைக்கே ஒரு மத போதகர், கிறிஸ்தவ மத போதகர் வந்து இங்க இருக்கக்கூடிய தெய்வங்களை புறா சொல்றான், சண்டாள தெய்வங்கள், இவர்கள் எல்லாம் நீங்கள் வழிபடக்கூடியது என்று. அப்படி தவறான பிரச்சாரம் செய்த ஒரு மத போதகரை தலையை வெட்டியவன் இந்த மண்ணில் பிறந்த கிழவன் சேதுபதி என்கிற ஒரு மன்னன். அந்த கிழவன் சேதுபதியை பத்தி நீ பேசுறியா? அந்த கிழவன் சேதுபதியுடைய தியாகத்தை நீ போட்டு அன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் RSS போன்ற அமைப்புகள் பேசுறாங்கன்னா? பேச மாட்டாங்க. ஏன்னா அவர்களை பத்தி பேசினா அடுத்த தலைமுறைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, RSS மத்தியில் ஆளக்கூடிய பாஜக தான் அப்படி இருக்குன்னா, இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசு, சமூக நீதியை பேணி காக்கக்கூடிய திமுக அரசு ஏதாவது இங்க இருக்கக்கூடிய மன்னர்களை பத்தி பேசுறா? கிடையவே கிடையாது. இந்த இருக்க பேருந்து நிலையம், இந்த பேருந்து நிலையத்துக்கு இடம் கொடுத்தது யாரு? சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கேட்டா கூட தெரியும், ராமநாதபுரம் மன்னர்களிடம், ராமநாதபுரம் ராஜாவோட இடம் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க போய் பார்த்தா கருணாநிதி அவருடைய பேர் சூட்டியிருக்கார். நான் என்ன கேட்கிறேன், கருணாநிதி இந்த சுதந்திர போராட்ட தியாகியா இல்ல விடுதலை போராட்ட வீரரா? ஏதாவது ஒரு நாள் இந்த மண்ணுக்கு மக்களுக்காக பாடுபட்டு ஏதாவது ஒரு நாள் அவர் ஜெயிலில் இருந்திருக்காரா? நல்ல வரலாறை புரட்டி பாருங்க, கிடையவே கிடையாது. ஜெயிலுக்கு போயிருக்காரு. எதுக்கு போயிருக்காரு? சர்க்காரியா கமிஷன்ல ஊழல் பண்ணு,
அதுல ஊழல் பண்ணு ஊழல் செஞ்சு உள்ள போனவர் தான் கருணாநிதி. ஆனா தாய்நாட்டு விடுதலைக்காக கும்பனியப்பட வந்து கேட்கிறான், எனக்கு வரி கொடு அப்படின்னு கேட்கிறான். உனக்கு வரியெல்லாம் கொடுக்க முடியாது, ஏன் மண்ணை ஆட்சி செய்யக்கூடிய உரிமை எனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வீர முழக்கமிட்டு கும்பனி அன்னைக்கு வந்து ஆங்கிலேயர்களோட அவர் சமரசமா போயிருந்தாருன்னா இந்த பகுதியை அவர் சீரும் சிறப்பா ஆட்சி செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்களோட அதாவது அந்த அடிமணியை மறுத்து இன்னைக்கு அதாவது 14 இன்னைக்கு 24 வருஷம் ஜெயில இருந்திருக்காரு. திருச்சி ஜெயில வைக்கிறான். இங்க இருக்கக்கூடிய மரவரண மக்கள் பூரா கொந்தளிச்சு போராடுற என் மன்னனை வெளியில விடணும், மன்னர் இல்லை என்றால் சிறையை உடைத்து மீட்டு கொண்டு வரணும் என்று இங்க இருக்கக்கூடிய மக்கள் போராடினாங்க. இந்த போராட்டம் பண்ணவனே அதை பார்த்த கும்பனியப்பனை என்ன பண்றான்னா, இங்க வச்சிருந்தா தானே இந்த போராட்டம் பண்ணுவேன்னு சொல்லி சென்னைக்கு கொண்டு போறான். சென்னையில எங்கே வச்சிருந்தான், இங்க இருக்கக்கூடிய யாருக்காவது நம்ம இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிக்கு தெரியுமானா தெரியாது. சென்னை பிறந்த நாள் நீங்க நினைவு நாளை கூட கொண்டாட மாட்டீங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசுகள் நினைவு நாளை கொண்டாட மாட்டீங்க. ஆனா பிறந்த நாளை கொண்டாடுறீங்களா, அரசு விழா தானே. ரிபல் முத்துராமலிங்க சேதுபதியோட விழாங்கிறது அரசு விழா தான். அந்த அரசு விழாவை ஏதாவது ஒரு சட்டசபையில வந்து ஒரு நினைவு சின்னமாக அமைச்சு அன்னைக்கு ஒரு சட்டசபையில் ஒரு அஞ்சலியாக செலுத்துறீங்கன்னா கிடையவே கிடையாது. அதை விட்டுட்டு அவங்க அப்பா கருணாநிதிக்கு கொண்டாடுவாரு. எங்க பெரியாருக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. பெரியாருக்கு வந்து நினைவு சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் நல்லா பாருங்க, எல்லாத்துலயுமே வந்து பெரியார், கருணாநிதி, அண்ணாதுரை இந்த மாதிரி அந்த அவங்களோட எஜமானர்களுக்கு தான் இது பண்றாங்க. கடந்த மாதம் முதல்வர் வந்து ஸ்டாலின் வரும் பொழுது நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டம் பண்ணோம். ராமநாதபுரம் பேருந்து நிலையத்துக்கு வந்து மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி பேர்லாம் நீங்க சூட்டணும், ஏன்னா இது அவருடைய இடம், அவர் ஆட்சி செய்த பகுதி, அதனால அவர் பேர் தான் நீங்க சூட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் தென் தமிழர் கட்சி சார்பாக இங்க மேடையில் இருக்க அண்ணன் இந்த உலகநாதன் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் பண்ணோம், தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து. ஆனா எங்களுடைய போராட்டங்களுக்கு அரசு ஒருபோதும் செவி சாய்க்கல. மன்னர் வேடமிட்டு கூட போய் மன்னரே கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாரு இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கிட்ட. அப்ப மாவட்ட ஆட்சியர் கூட சொன்னாங்க, மன்னரே என்கிட்ட வந்து மனு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவரே நான் கண்டிப்பா செஞ்சு தரேன் அப்படின்னாரு. அந்த போராட்டத்தில் நாங்கள் ஒரு அறிவிப்பு விட்டுருந்தோம். ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திற்கு வந்து மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி பெயர் சூட்டாம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருகை தந்தார்னா அவருக்கு எதிராக நாங்கள் கண்டிப்பா கருப்பு கொடி காமிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ராமநாதபுரத்துக்கு முதலமைச்சர் போன மாசம் வந்து இந்த பேருந்து நிலையத்தை கடந்த 2 மாதம் முன்பாக திறப்பதற்காக வந்திருந்தாரு. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு சாதாரண ஒரு மனிதன் என்னை பார்த்து பயந்து என்னை வீட்டு காவலில் வச்சுட்டு நீ பேருந்து நிலையத்தை திறக்கிற, அப்ப அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான்ப்பா. தேவமாருக்கு மிகப்பெரிய வெற்றி தான், மன்னரை நேசிக்கக்கூடிய மன்னரின் குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய வெற்றி தான். ஏன்னா நீ சுதந்திரமா வந்து நீ பேர் சூட்ட கிடையாதுல. என்ன என்னை தூக்கி வீட்டு காவலில் வச்சுட்டு முக்கிய நபர்களை ஃபுல்லாக காவல்துறை வச்சு தடுத்து நைட்டோட நைட்டு அந்த பேர் வச்சேன். ஏற்கனவே வரலாறு என்ன சொல்லுது, கருணாநிதி கள்ள ட்ரெயின் ஏறி போய் தான் ஆட்சியை பிடிச்சான்னு சொல்லுது. இன்னைக்கு பிற்காலத்தில் என் தம்பி மாதிரி சொல்லுவேன், நைட்டு என்னை கொண்டு வீட்டு காவலில் வச்சுட்டு தான் வந்து கருணாநிதி பேர் ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வச்சேன்னு சொல்லுவேன். இதான வரலாறு. நீனே உனக்கான வரலாறை தேடி வச்சுக்கிறீங்கள. இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விஷயம். நீ என்ன பண்ண இந்த நாட்டுக்காக சொல்லு. உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்கு? எங்கேயோ இருந்து கள்ள ட்ரெயின் ஏறி பிழைக்க வந்த உன்னுடைய நீ வரலாறு என்ன, நீ என்ன புத்தகங்கள் என்ன சொல்லு. நிறைய பேர் சொல்றாங்க பெண்கள்லாம் இருக்கீங்க, ஆனால் அந்த மாதிரி விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது. அந்த மாதிரி புத்தகங்கள் எழுதுன சினிமாவில் வந்து நீ நடிச்ச அவ்வளவுதான் உன்னோட இது. சினிமாவுக்கு கதையாசிரியர் நீ மக்களுக்காக ஒரு போராட்டம் பண்ணிருக்கியா? என்னைக்காவது மக்களுக்காக ஒரு புரட்சி பண்ணி ஜெயிலில் இருந்திருக்கா? கிடையவே கிடையாது. இதை பத்தி நம்ம இங்க இருக்கக்கூடிய ராமநாதபுரம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் நமக்கு உறவினர் தான், அவர்கிட்ட நான் மனு கொடுக்குறேன். அண்ணே இந்த மாதிரி ராமநாடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நீங்க நம்ம பேர் வைக்கணுமே, ரிபல் மன்னரோட பேர் வைங்கன்னு, அதுக்கு நீங்க வந்து உறுதுணையா இருக்கன்னு தலைமைக்கு கொண்டு போங்கன்னு அப்படின்னு. அவர் அந்த பெட்டிஷனை வாங்கி படிச்சு பார்த்தாப்ல. எங்க ஊருக்கு வந்திருந்தாங்க ஒரு திட்டத்துக்காக கமுதக்குடிக்கு. அப்ப அந்த பெட்டிஷனை வாங்கி இவர் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காதர் பாச்சு அவங்க பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு போனாங்க. ஆனா கடைசியில விகடன் பத்திரிகையாளர் கூப்பிட்டு அவங்களை கேட்கிறாங்க, இந்த மாதிரி பல்வேறு கட்ட போராட்டங்கள் பண்றாங்க, இது வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட நபரோட போராட்டம் கிடையாது, ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மாவட்ட மக்களுமே வந்து மன்னரை விரும்புறாங்க, மன்னர் பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுல இருக்குங்க. நீங்க எப்படி கருணாநிதி அவர்களுடைய பேரை வைப்பீங்க அப்படின்னு கேட்கல. அதுக்கு அதுல இருந்து அவர் தப்பிக்கிறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இது என்னுடைய முடிவு கிடையாது, நகராட்சியில வந்து அண்ணன் அவர் உறவினர் தான், அவர் கார்மேகம் அவங்களோட இது நகராட்சியில தீர்மானம் போட்டிருக்காங்க அப்படின்னு. வேணா அண்ணன் கார்மேகத்துக்கு வந்து சேர்மன் கொடுத்தது நான் சீட்டு கொடுத்தது வேணா திமுக இருக்கலாம். ஆனா இங்க ராமநாட்டில் இருக்கக்கூடிய 36-35 நகராட்சி வார்டு இருக்கா, அந்த வார்டுல ஓட்டு போற மக்கள் பூரா யாரு? இந்த சேதுபதி மன்னர்களுக்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை நேசிக்கக்கூடிய மக்கள். இந்த மண்ணுங்கிற சாதாரண மண்ணு கிடையாது.
எவனையும் நீங்க ஆட்சி செய்ய முடியாது. ஆட்சி செய்தால் சேதுபதி மன்னர் மட்டும்தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று வெள்ளையனை விரட்டிய மக்கள் இங்க இருக்கக்கூடிய மக்கள். இன்னைக்கு கூகுள்ல போய் தேடுறாங்க. ஒருத்தர் ராமேஸ்வரத்துக்கு வந்து ஒரு வட இந்தியனை வந்து வர்றாங்க. அப்ப கூகுள்ல தேடுறாங்க, இந்த மாதிரி ராமேஸ்வரம் கோயிலை பத்தின என்ன எல்லா டீட்டெயில் நமக்கு வேணுமே, ராமேஸ்வரம் கோயில்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு ராமேஸ்வரத்துல கோயில் அடிச்சுட்டாலே உலக நாட்டுக்கே தெரியும் சேதுபதி மன்னர்கள் தான் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு வரையில ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டு இவர் யார், ஒரு வட இந்தியனோ ஒரு வெளிநாட்டவர் கேட்கிறான் கலைஞர் அப்படின்னு. கலைஞரை பத்தி அடிச்சோம்னா என்ன வருது, சர்க்காரியா கமிஷன் ஊழல் வருது, அதுல ஊழல் செஞ்சாரு இதுல ஊழல் செஞ்சாரு, ஊழலை பத்தி தான் வருது. ஏதாவது மக்களுக்கு ஒரு செயல் திட்டம் செஞ்சாரானா கிடையவே கிடையாது. இது எதுக்காக அவங்க சொல்றேன்னா, இந்த மாதிரி வந்து நம்மளுடைய அடையாளங்களை வந்து அவங்க தொடர்ச்சி அழிச்சுக்கிட்டே வர்றாங்க. இங்க வந்து ஒரு எப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை என்ன யாரை பார்த்து பின்பற்றுவாங்க. இப்போ நான் வந்து தேவரையாவையும் நேதாஜி அவர்களை வழி தோன்றி அவங்க நேதாஜி வந்து அன்னைக்கு வெளியேறினாரு, ஆளும் அரசு செய்யக்கூடிய தவறுகளை எடுத்து போராடினார் அப்படின்னு சொல்லி அதுக்காக இன்னைக்கு நாங்கள் போராட்டம் பண்றோம். ஆனா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து ஒரு முன்மாதிரியா யாரை கொண்டு வர்றாங்கன்னா கலைஞர், பெரியாரு, அண்ணாதுரை, அது போக சினிமா கூத்தாடி இந்த போறாங்களே தனுஷ், இப்படி ஆளுகளை கொண்டு வராங்க. அப்ப இவங்களெல்லாம் கொண்டு வரல என்ன பண்ணுவாங்க, கலைஞர் என்ன பண்ணாரு, ஊழல் பண்ணாரு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய இளைஞர் என்ன பண்ணுவாங்க, திருடனு, பொய் சொல்லணும், களை வாங்கணும் அப்படின்னு நினைப்பேன். தனுஷ் என்ன பண்றான், படத்துல சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியரை லவ் பண்றான், கஞ்சா விற்கிறான். அப்ப அவனை பார்த்து அந்த ஜெனரேஷன் என்ன பண்ணுவான், அதைத்தான் செய்வான். அப்ப ஒரு அரசாங்கத்தோட வேலை என்னன்னா, ஒரு மக்கள் ஆட்சி செய்யக்கூடிய மக்கள், ஒரு முதலமைச்சர் ஒரு மக்களுக்கு ஒரு மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சரோட பணி என்னன்னா, அந்த மக்களை வந்து எப்படி இது பண்ணணும், அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்னத்தை கொண்டு வரோம் அப்படிங்கிறதா. அது நீ அடுத்த தலைமுறைக்கு ஊழலையும் கஞ்சாவையும் போதைப் பொருட்களையும் கொண்டு வரது வந்து நீ கிடையவே கிடையாது. இன்னைக்கு யாராவது ஒரு மக்கள் நிம்மதியா நடமாட முடியுதா? எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் கொள்ளை. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, போதை எங்க இருந்து வருது, அரசாங்கத்துக்கு தெரியாம வருதா, எல்லாமே தெரியும். இந்த போதை இல்லாத மாநிலமாக உருவாக்கக்கூடியதான் ஒரு மாநிலத்தினை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களோட கடமை. ஒட்டுமொத்தமா என்ன பண்ணுறது, காவல்துறை மேல பழியப்பட்டு காவல்துறை வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர்களும் நம்மை போன்று சக மனிதர்கள் தான், அவர்களுக்கும் குடும்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்க இந்த மாதிரி வேலையை பார்த்து மக்களை வந்து இன்னைக்கு இதாக பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், இதுக்கு முன்பாக பேசக்கூடிய அண்ணன் அகமுடையார் சங்கத்தின் அண்ணன், என்னோட பேர் எனக்கு சரியா தெரியல, சொன்னாங்க பிசிஆர் வழக்கு வந்து கடுமையா இது பண்றாங்க, இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து முழுசா இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி. நீங்க பிசிஆர் வழக்கை பொறுத்தளவு நான் கத்துக்கிட்டது, காவல்துறை மேல பழி சொல்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க கேள்வி கேட்க வேண்டியது வந்து உங்களை தேடி வருவாங்கல்ல அந்த எம்எல்ஏ, அந்த கவுன்சிலரு, சேர்மனு, அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன்னா சட்டம் இயற்றுறது வந்து காவல்துறை கிடையாது, அங்கே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் தான். ஒரே ஒரு விஷயத்தை நல்லா சொல்றேன், எந்த மாநிலத்திலும் இல்லை. நீங்க பிசிஆர் வழக்கை நல்லா எடுத்து பாருங்க. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். 2016 கொல்கத்தா உயர்நீதிமன்றம் ஒரு நீதிமன்றம் இருக்கு. அங்கே வந்து நீதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து கர்ணன் ஒரு நீதிபதி இருக்காரு. அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். பட்டியல் சமூகம் இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த பேரை நம்ம சொல்லக்கூடாது, சொன்னால் நம்ம மேலே SC ஆக்ட் கண்டிப்பாக போடுவாங்க. அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் கர்ணன்கிற நீதிபதி. அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பை வந்து அவமரியாதை செய்கிறார். உடனடியாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அந்த கர்ணன்கிற கொல்கத்தா உயர் நீதிமன்ற நீதிபதி மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு அவரை சிறைப்படுத்துங்கிறாங்க. அப்ப இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கொல்கத்தா உயர் நீதிமன்ற நீதிபதியான கர்ணன் என்ன பண்றாருன்னா, என் மேலேயே நீ வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போறியா, உன் மேல நான் பிசிஆர் கேஸ் போறேன்னு சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மேல பிசிஆர் வழக்கு கொடுத்த வரலாறு இன்னும் இருக்கு. உடனடியாக அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன பண்றாங்கன்னா, என் மேலே நீ பிசிஆர் கேஸ் போறியான்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கொலையை பண்ணிட்டு கொலை, நான் வன்முறை பேசல, ஒரு கொலை குற்றவாளியா இருந்தாலும் கொலை வழக்குல தொடர்புள்ள நபரா இருந்தாலும் உயர் நீதிமன்றத்தில் ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு பிணை கொடுப்பாங்க, பெயில் கொடுப்பாங்க. ஆனா பிசிஆர் வழக்குன்னு ஒன்று வந்துட்டா ஹைகோர்ட்டு கூட உங்களுக்கு பெயில் கொடுக்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றத்தில் உள்ள அந்த SC ஆக்ட் கோர்ட்டு தான் உங்களுக்கு பெயில் கொடுக்கணும். அது எப்படி, உங்க மேல யார் புகார் கொடுத்தாங்களோ அந்த புகார்தாரர் வந்து இவரை பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு பெயில் கொடுப்பாங்க. அப்ப அதுல உள்ள அந்த சட்டத்தை வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா நீக்கிறாங்க. பிசிஆர் ஆக்ட்ல வந்து ஹைகோர்ட் வந்து பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப 2016 இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பட்டியல் சமூகம், தலித் மக்கள் அனைவரும் போராடினாங்க. இந்த பிசிஆர் சட்டத்தில் வந்து நீங்க பெயில் கொடுக்கணுங்கிற அந்த சட்டத்தை வந்து உடனடியாக மத்திய அரசு வந்து திரும்ப பெறணும், இது வந்து எங்களுக்கு எதிரானது. ஆனா இங்க பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் உங்களுக்கு இருக்கக்கூடிய 70% மக்கள் என்ன பண்றாங்க, எதுவுமே பண்ண கிடையாது.
இங்க இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் வந்து பிற்படுத்தப்பட்டவரும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள். ஆனா நம்ம எதுவுமே பண்ண கிடையாது. ஏன்னா அந்த சட்டத்தினால மத்த எந்த சமூகம் பாதிக்கப்படுதோ பாதிக்கப்படலையோ நம்ம வந்து அதிகமா பாதிக்கப்படுறோம். முக்குளத்தூர் சமூகங்கிற அந்த கல்லர் மரவர் அகமுடையார் மக்கள் வந்து மிக அதிகமா பாதிக்கப்படுறோம். ஆனா அந்த சட்டத்தை பத்தின விழிப்புணர்வு யாருக்குமே கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலித் மக்களும் போராடினாங்க, ட்ரெயினை கொளுத்துனாங்க அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும். உடனடியாக 2016 காலகட்டத்திலே மத்தியிலே ஆட்சி செய்யக்கூடிய பாஜக அரசு, அப்போதைய பிரதமராக இருந்த மோடி அவர்கள் பார்லிமெண்ட்ல அங்கே மக்களவை மாநிலங்களவையிலே சட்ட திருத்தம் செய்கிறார். பிசிஆர் வழக்கிலே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்த அந்த தீர்ப்பானது ரத்து செய்யப்பட்டு பழைய ஏற்கனவே இருந்த நடைமுறையானது ஏற்கனவே இருந்த நடைமுறை தான் சாத்தியம் என்று கொண்டு வருகிறார். சரி, மத்திய அரசு தான் அப்படி பண்ணிச்சுப்பா. இந்த இருக்கக்கூடிய மாநிலத்தில் அப்ப யாரு 2014 காலகட்டத்தில் யார் இருந்தா? நம்ம எல்லாம் சொல்லுவோமே ஏடிஎம்கேனா தேவமார் கட்சி அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. தமிழ்நாடு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை 26 விதி, மற்ற மாநிலங்கள்லாம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 46 விதி. அதாவது இன்னைக்கு மற்ற மாநிலங்களில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து சில குற்றங்கள் இருக்கு. அந்த பட்டியல் சமூக மக்களை வந்து சில விஷயங்களை செய்ய சொன்னீங்கன்னா அது வந்து பிசிஆர் வன்கொடுமையில வந்து உங்க மேல வழக்கு பதியலாம் அப்படின்னு சொல்லி சில விதிகள் வைத்திருக்காங்க. ஆனா மற்ற எங்க உத்தரகாண்ட், பீகார் இங்கெல்லாம் அந்த மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்குது, அங்கெல்லாம் அவ்வளவு விதிகள் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் 46 விதி கொண்டு வராரு. அப்ப யார் முதலமைச்சராக இருந்தாரு நான் சொல்லல, நீங்களே தேடி கண்டுபிடிங்க. நான் அந்த அப்ப முதலமைச்சராக இருந்தவர் அந்த பிசிஆர் வழக்கில் பாதிக்கப்படுவாரா? பாதிக்கப்பட கிடையாது. ஏன்னா அவர் நாட்டோட அப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தாரு. அப்போதைய முதலமைச்சர் யாருன்னு நல்லா தேடுங்க, அவர் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான். அவர் தான் 2014 காலகட்டத்தில் பிசிஆர் சட்டத்தில் அதிகமான விதிகளை கொண்டு வந்தார். அதனால அவர் குடும்பத்துக்கு பாதிப்பு கிடையாது. இங்கே எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்க என்னுடைய சகோதரிகளுக்கும் சகோதரங்களுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் எனக்கு பின்பாக இருக்கக்கூடிய சமூக போராளிகளுக்கு தான் அந்த பிசிஆர் வழக்கினால பாதிப்பை தவிர்த்து அதிகாரத்தில் உயர்ந்த இடத்திலையும் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு பாதிப்பு கிடையாது. எனவே பிசிஆர் வழக்கை பொறுத்தளவு நாம் காவல்துறை மீதோ அதிகாரிகள் மீதோ குறை கூறக்கூடாது. இங்க வரக்கூடிய ஆட்சியாளர்கள் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம்ல, அவங்ககிட்ட கூப்பி தான் நம்ம கேட்கணும். இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ கூப்பி கேட்கணும், இங்க இருக்கக்கூடிய எம்பியை கூப்பி கேட்கணும், இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சரை கூப்பி நம்ம கேட்கணும். பிசிஆர் வழக்கில் சட்ட திருத்தம் கொண்டு வா, அதனால நாங்க பாதிக்கப்படுறோம், எங்க மக்களுக்கு வந்து இதாகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்னைக்கு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நபர் உங்கள் மீது வழக்கு தொடுத்தார் என்றால் அவருக்கு அரசாங்கம் பணம் கொடுக்குது, உங்களுக்கு பணம் செலவாகுது, அவங்களுக்கு வாதாட வக்கீல் கவர்மெண்ட்ல இருக்கா, நீதிமன்றம் இருக்கு, அவங்களுக்கு அரசு நீதிமன்றம் இருக்கு. யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு பிசிஆர் வழக்கு உங்க மேல கொடுத்துட்டா அவங்களுக்கு வாதாடுறதுக்கு வக்கீல் இருக்காங்க, அரசு தரப்பு வழக்கறிஞர் இருக்காங்க. நம்மளுக்கு இங்க வக்கீல் கிடையாது, நம்ம காசு கொடுத்து சொந்த காசு கொடுத்து இது பண்ணணும். அதே மாதிரி ஒற்றுமை இல்லைங்கிறாங்க. ஒற்றுமைங்கிறது தேவர் சமுதாயத்தில் இன உணர்வு ஜாதி உணர்வு எப்பவுமே இருக்கு. இது அன்னைக்கு ஏன்னா பட்டாலும் திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிராமத்தில் நம்ம தாத்தா பாரு முப்பாட்டங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எத்தனை வழக்கு இந்த ராமாவரத்துல எடுத்துக்கிறங்க, ஐயா அண்ணன் சன்மியாவண்டியம் கலவரம் தண்ணி ஏகப்பட்ட வழக்கு, அத்தனை கேஸ்லையும் ஜாதிக்காண்டி போய் நின்றாலும் அவன் பேரை வந்து நிற்பான், ஜாதிக்காக நிற்கிறான். அதுதான் நம்மளோட இன உணர்வு அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால எல்லாருமே வந்து சற்று சிந்திச்சு செயல்படுங்க, நமக்கான காலம் கண்டிப்பா வரும். அன்னைக்கு வந்து இந்த ராம்நாட்டில் இருக்கக்கூடிய கருணாநிதி பெயர் அகற்றப்படும், அன்னைக்கு ரிபல் பெயர் சூட்டப்படும் என்று கூறி எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.